இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்கெல்லாம் வெறும் லோக்கல் பிரியாணி தான் சாப்பிட்டுருப்பீங்க. இது இன்டர்நேஷனல் பிரியாணி. கேக்குதா? டேய், யாராவது மாம்பழத்துல பிரியாணி பண்ணுவாங்களா? உள்ள விஜி கேட்டுட்டு இருக்கா. ஓஹோ, மாம்பழ பிரியாணியா? அப்போ பிரியாணில மாம்பழத்தை சேர்க்கணுமா? இப்ப மாம்பழத்துக்கு எங்க போறது? அட ஆமா. ஏமாரா, மாம்பழம் கிடைக்கலன்னா எப்படி பிரியாணி பண்ண முடியும்? மாம்பழம் கிடைக்கலன்னா என்ன? அன்னாச்சி பழம் இருக்கு, மங்குஸ்தான் போடலாம், ஏன் டிராகன் ஃப்ரூட் கூட போடலாம். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு ஃப்ளேவர். நீங்க எந்த பழம் வேணாலும் போடலாம் வீரா. இன்னைக்கு மாம்பழ பிரியாணி, நாளைக்கு அன்னாசி பழ பிரியாணி, அப்படி வெரைட்டியா போடுவோம். சரி, நாமளும் அப்படியே செஞ்சிருவோம். தாங்க மாமா, கொடுங்க. எங்க போறா? இங்க வா. நீங்க தானே அம்மா கட் பண்ணி போட சொன்னீங்க. நான் போட சொன்னது உண்மை இல்ல. வேற யார மாமா? அது யாருக்குன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து தெரியும். ஓ, தீஞ்சிர போகுது. அப்ப இது பருப்பு வேணாமா? மாம்பழம் இருக்கா? ஐயோ, மாம்பழம் இல்லையே. இந்த நேரம் பார்த்து எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? நல்ல வேளை, அன்னாச்சி பழமாவது வச்சிருக்காங்களே. சூப்பர், இதை அரைச்சு ஜூஸ் ஆக்கிட வேண்டியதுதான். அன்னாச்சி பழ ஜூஸ போட்டு சூப்பரா பிரியாணி பண்ணிடலாம். நல்ல வாசனையா இருக்கு. அன்னாசி பூ சேர்க்கறதுக்கு பதிலா அன்னாச்சி பழத்தை சேர்த்துக்கலாம். மாம்பழ பிரியாணி பண்றாங்களாம். மாம்பழ பிரியாணி. இந்த அன்னாச்சி பழ பிரியாணிக்கு முன்னாடி உன்னால நிக்கவே முடியாது.